Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. கபடி தான் பிகேஎல் 12 தான். எஸ் எனி மொமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு உங்களை மாதிரி நான் அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி பேச வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது இல்லையா? ஸ்டார்டிங் 7 ரொம்ப முக்கியம். எந்த பிளேயர் எந்த பொசிஷனில் எப்படி விளையாட போகிறாங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ரைடரை டிஃபெண்ட் பண்ணி அனுப்புறது, டிஃபெண்டரை போய் ரைட் எடுன்னு சொல்கிறது, இதெல்லாம் ராங் ஸ்ட்ராட்டஜி. எதுக்கு அதை சொல்லணும்? நிறைய பேர் பவன் ஷெராவத் கவரில் டிஃபெண்டராக விளையாடலாம் சாருங்க. அவரோட பொசிஷன் வந்து ரைடர், கோன் கெட் த பாயிண்ட்ஸ், அப்படி தான் இருக்கணுமே தவிர ஏதோ ஒரு அபூர்வமாக ஒரு தீபக் சிங்கு ஒரு 3 ரைடு பாயிண்ட் எடுத்தார் தமிழ் தலைவருக்கு எதிர ஃப்ளூக்கில் போன சீசன் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாட்னா பேரிஸ் பிளேயர். அதே மாதிரி மோஹித் ஒரு கிக் ஒன்று விட்டார் டை பிரேக்கரில் யூபிஓதாக்கு எதிர பிகேஎல் 9 செமிஃபைனலில். அது ஒரு பாயிண்ட் கிடச்சிது. ஒன்ஸ் இன் வாயில் நடக்கிறது. யாரோட இது எப்படின்னா, விராட் கோலி நீ பேட்டிங் பண்ண வேணாம், நீ போய் போலிங் போடு, நீ நல்லா தானே போலிங் போடுவேன்ற மாதிரி அர்த்தம். அது பும்ரா நீ போலிங் போட வேணாம், நீ போய் பேட்டிங் பண்ணுன்னா அதே கதை தான். ஸோ அதனால் ராங் தியரி, ராங் ஸ்ட்ராட்டஜி. யாரோட வேலையோ ஸ்பெசிஃபைட் ஜாப், டிஃபைன் த ஜாப், இதுதான் உன்னோட வேலை. இதுதான் கோச்சை கண்டிப்பாக எல்லா பிளேயருக்கும் சொல்கிறது, உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரைட். இப்போ ஆல்ரெடி நாங்கள் தெலுங்கு டைட்டன்ஸ் பற்றி ஸ்டார்டிங் 7 போட்டாச்சு, தமிழ் தலைவாஸும் போட்டாச்சு. இந்த தமிழ் தலைவாஸ் போட்டப்போ தான் நிறைய பேர் பவன் ஷெராவத் கவரில் இருக்கலாமேன்னு சொன்னாங்க. அதுக்கான விளக்கத்தை தான் நான் இப்போ கொடுத்துட்டேன். இப்போ என்ன பேச போகிறேன் அதுவும் சொல்லிவிட்டு அப்படிங்களா. பெங்களூரு புல்ஸ், எஸ், பர்தீப் நர்வால் இல்லை, நவுத்தி விட்டாங்க. அஜிங்கே பவர் நவுத்தி விட்டாங்க. ஜெய் பகவான் நவுத்தி விட்டாங்க. சௌரவ் நந்தன் நவுத்தி விட்டாங்க. பெரிய பெரிய பிள்ளைலாம் நகர்த்தி விட்டாங்க. சரி, யாரை தான் எடுத்து வச்சுருக்காங்க பார்ப்போம். அந்த ஸ்டார்டிங் 7 சொல்கிறதுக்கு முன்னாடி சேனல் வாழ்ச்சி கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். பழனிசாமிங்கிற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ பழனிசாமி. அண்ட் தெல்லைநாதன்ற ஒரு 40 rupees கான்ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் தெல்லைநாதன். இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷனால தான் எங்களால் நிறைய வீடியோ போட முடியுது. இல்லைனா வியூஸ் ரொம்ப கம்மி, உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சா லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்ஸ் ஒரு பட்டன். ஒரு நமக்கு 40 rupees தான் மினிமம். கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரும் நாங்கள் சொல்லுவோம். ரைட். ஏன்னா 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும், 80 ரூபா. அதை வச்சு எங்கேருந்து சேனல் நடத்துறதுன்னு நினச்சி பாருங்கள். ரைட். இப்போ ஸ்டார்டிங் 7க்கு போயிடுவோம். இவங்க 8 ரைடு, 8 டிஃபெண்டரு, 7 ஆல்ரவுண்டர் வச்சுருக்காங்க. ஆமாம், ஆக்ஷன்லாம் சேர்த்து சொல்கிறேன். ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23 பிளேயர் இருக்காங்க. இது எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் போகணும் நீங்கள் தான் சொல்லணும். கோச் மட்டும் நல்ல கோச் இருந்தால் பத்தாது, பிளேயர் நல்ல பிளேயராக இருக்கணும். ஆமாம், கோச் பிசி ரமேஷ் இஸ் அ வெரி குட் கோச், நமக்கு தெரியும். ரைட். இப்போ ஸ்டார்டிங் 7 ரைடர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோ ஆகாஷ் ஷிண்டே, அதான் மெயின். ஏன்னா அவர் புனரிப்பல்தனில் இருந்தார். போன சீசன் 93 பாயிண்ட் 19 மேட்ச்சில் 53 லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க. இவர் பிகேஎல் 9 and 10 பிசி ரமேஷ் தான் அவருக்கு கோச் பண்ணது புனரிப்பல்தனில் இருக்கும்போது. ஸோ பிகேஎல் 10 வந்து கப்பு வரை ஜெயிச்சிட்டாங்க அவங்க புனரிப்பல்தன். ஸோ அங்கேருந்து ஒரு பிசி ரமேஷ் கோச் பண்ணியிருக்கேன். அதனால் ஆகாஷ் ஷிண்டே டக்குன்னு தூக்கிட்டார் அவர். இந்த ரைடெல்லாம் எனக்கு தேவையில்லை. எந்த ரைடரு? அஜிங்கே பவார், பர்தீப் நர்வால், ஜெய் பகவான்லாம். ஸோ ஆகாஷ் ஷிண்டே. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் வந்து பங்கஜ், அவரும் வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. என்வைபி தான் அவர். இஸ் a வெரி குட் ரைடர் ஆல்சோ. போன 25 பாயிண்ட் 13 மேட்ச் விளையாண்டாரு. கம்மி மேட்ச் தான் விளையாண்டார். ஏன்னா இப்போ ஒரு 4 பேர் சொன்னேன் இல்லையா, பர்தீப் நர்வால், அஜிங்கே பவர், சும்மா அதே சொல்லிட்டு இருக்கேன்ங்களா. அவங்களாம் நிறைய விளையாண்டதுனால இவருக்கு சான்ஸ் கிடைக்கல. இந்த வாட்டி நிறையா கிடைக்கும். ஆனால் இவர் தூக்கி என் ஸ்டார்டிங் 7 வச்சுட்டேன். பங்கஜ் ரைட் ரைடர் வேறு இவர். ரைட். 3வது வந்து ஆல்ரவுண்டர் வச்சுருக்கேன், அலி ரெசா மிர்சாயின். எஸ், ஈரானியன் பிளேயரு. போனச்சு இந்த மும்பாக்கு விளையாண்டாரு. 16 பாயிண்ட் தான் எடுத்தார். 9 மேட்ச் தான் விளையாட முடிஞ்சுது. ஏன்னா நிறைய ஜஃபர் தானிஷ் விளையாடிட்டு இருந்தார் மும்பைக்கு போன சீசன். அதில் இவருக்கு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல. பட் இஸ் அ குட் பிளேயர். ஈரானியன் பிளேயர் எல்லாமே ஆல்ரவுண்டர் தான். தமிழ் தலைவாசல் நம்ம மொயின் ஷஃபாக்கி, ஷாதுலு, இவங்க எல்லாமே ஆல்ரவுண்டரில். நவி பக்ஷ், அது மாதிரி இவர் ஒருத்தர் அலி ரெசா. ஸோ ரைடிங்கை இவங்கெல்லாம் பார்த்துப்பாங்க. ரைட். கார்னருக்கு வந்துடும். ரைட் கார்னர் யோகேஷ் தையா. 1,12,50,000 எடுத்திருக்காங்க. வெரி குட் டிஃபெண்டர் இவர். ரைட் கார்னரு. டபக் டெல்லிக்கு விளையாண்டார் போன சீசன். 77 பாயிண்ட் 22 மேட்சிலும். குட் பிளேயர். இன்னொரு லெஃப்ட் கார்னர் யார்? அவர் அங்குஷ் ராத்தி. அவரும் நல்ல பிளேயர். அவர் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் விளையாண்டார் போன சீசன். 68 பாயிண்ட் எடுத்தார். 23 மேட்சா. ஆமாம். ரைட். இப்போ கவருக்கு வந்துடுவோம். கவர் யார் எடுத்திருக்காங்க? கவரும் நல்லா தான் இருக்குது. சஞ்சய் தூல். இவர் போன சீசன் ஹரியானா ஸ்டீலர்ஸுக்கு விளையாண்டார். 57 பாயிண்ட் 24 மேட்ச் விளையாண்டார். இவர் 60 லட்சத்துக்கு ஆப்ஷனில் எடுத்தாங்க. ஏமா இவங்களோட பிளேயர் யாருமே இல்லையா? இப்போ எல்லோரும் வெளில எடுத்து வச்சுருக்காங்க. ரீட்டர்ன் யாருமே பண்ணலையே. ஒரே ஒரு ஆள், அந்த ஆள் பங்கஜ்ன்றவர் மட்டும்தான் ரீட்டர்ன் ஆயிருக்காங்க. பாக்கியெல்லாம் வெளிலேருந்து கொண்டு வந்தது தான். சஞ்சய் துல்லாச்சா. ரைட். இப்போ லெஃப்ட் கவர் வந்து தீரஜ். அவர் வந்து இது வரைக்கும் பிகே விளையாடல. ஆனால் டொமஸ்டிக் நேஷனல்லாம் பஞ்சாப் உள்ளார். ரொம்ப நல்ல பிளேயரு, நல்ல கவர் டிஃபெண்டர். நம்மகிட்ட 2 கவர் இருந்தாங்க. பேர் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இல்லை, போன சீசன். கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிறேன். தமிழ் தலைவரோட கவர் டிஃபெண்டர் யாராக இருந்தால் போன சீசன், உங்களுக்கான கேள்வி அது. ரைட். இந்த தீரஜை 40 லட்சம் வரைக்கும் ஆப்ஷனில் போனாருன்னா பார்த்துங்க. போட்டி போட்டாங்க நிறைய பேர். கடைசியில் பெங்களூர் புல்ஸ் ஜெயிச்சிட்டாங்க. ஐ ஆம் த வினர் அப்படின்னு. தீரஜ் ராஜ்வீர் அவர் பேர்.
ஸோ இந்த 7 பேர் தான் அவங்களுக்கு விளையாட போகிறது. என்னை பொறுத்தவரை மை ஸ்டார்டிங் 7 அண்ட் ரிசர்வில் இருக்க போகிற 5 யாருன்னு நீங்களே சொல்லிவிடுங்க. சப்ஸ்டிடியூட் 5 எல்லாமே புதுசாக இருக்காங்க. ஆகாஷ் ஷிண்டே, பங்கஜ், அலி ரஸா, யோகேஷ் தையா, அங்குஷ் ராத்தி, தீரஜ், ரஜ்வீர் அண்ட் சஞ்சய் துல். இதுதான் என்னோட ஸ்டார்டிங் 7. பாப்பா எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எவ்வளோ தூரம் போவாங்க அவங்க? தேருமா இந்த டீம்? தேராதா? ஸ்டாப் 6ல் வருமானு சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். பொறுமை பார்த்து பேருக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.